நாம் கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் மகா இருக்கும் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே, இன்று நாங்கள் 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்கப்பா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. நாம மகிமைக்காகும் ராஜ்யத்தின் மேன்மைக்காக நீர் எங்களை பயன்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் 30 60 பலன் திருட வேதவசங்களை நீ மாற்றுங்கப்பா. இந்த நாள் தூக்கம் நீரை கூட இருங்க, ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்து ஒரு தலைப்புலாம் உத்தம இருதயம் கர்த்தரை பிரியப்படுத்தும். ஆமே. ஆண்டவரை நம்ம உத்தம இருதயத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றினால் அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. ஆமே. ஆண்டவர் நம்ம அநேக வசனங்களை சொல்லியிருக்கிற ஆண்டவரை நம்ம முழு சிந்தையிடம், முழு பலத்தோட, முழு மனதோடும் ஆண்டவரை செவிக்கும் போது அவர் நம்மளுக்கு தேடினான் தென்படுகிறார். அப்படி இன்றைக்கி இந்த 25ஆம் அதிகாரத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னா அமத்சியா என்ற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம போன அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இருக்கோம். அவர் குமாரை பற்றியும் மேல் சுமந்த பெரிய பாரத்தை தேவனுடைய ஆலயத்தையும் நம்ம பலப்படுத்தின பற்றியும் ராஜாக்களின் புஸ்தகம் எழுதியிருக்கிறது. அவன் குமாரனாக அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவன். போன அதிகாரங்களை பார்த்தோம். யோசபாத் வந்து நல்ல ஒரு ரிஃபார்மர், யூதாவில் நல்ல ஒரு ரிஃபார்மாக இருந்து அநேக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார், அநேக காரியங்களை செய்தார். ஆனால் அவருடைய முடிவு கொஞ்சம் சோகமாக இருந்தது. ஆனாலும் அடுத்தபடியாக அவருடைய மகனாகிய அமத்சியா ராஜா ஆகிறான். ஏன் அவருடைய மகன்கள் வந்து ராஜா வாங்குறாங்க? தேவன் தாவீதோடு பண்ண உடன்படிக்கை என்ன, நான் ஒரு சந்ததி என்ன பண்ணுவோம் ஏற்படுத்தி, ஒரு சந்ததிக்கு ஒரு நான் ராஜ்யத்தை ஏற்படுத்தேன்னு சொன்ன தாவீதின் உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த யோசபாத்தின் மகனாகிய அமத்சியாவை யூதா, நம்ம தெரியும் யூதா இஸ்ரவேல். யூதா என்பது தாவீதுடைய சந்ததியில் வருகிற 2 கோத்திரங்களை குறிக்கிறோம். இப்போ இஸ்ரவேல் என்பது 10 கோத்திரங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ராஜாவுடைய கோத்திரமான நாடுனா யூதாவில் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 - 13 வரைக்கும் ஏதோமின் மேல் அமத்சியாவின் வெற்றி என்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கலாம். ஏதோமின் மேல் அமத்சியாவின் வெற்றி என்ற தலைப்பில் பார்க்கலாம். 14 - 24 வரைக்கும் அமத்சியாவின் பாவமும் அதன் விளைவுகளும் என்ற 14 - 24 வரைக்கும் அமத்சியாவின் மீறுதல் பாவங்களும் அதன் விளைவுகளும் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக 25 - 28 வரைக்கும் அமத்சியாவின் சோகமான முடிவு என்ற காரியத்தை குறித்து நம்ம 3 பகுதிகளாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம சிறிய பகுதிகளாக பார்த்துவிட்டு நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக போகலாம். முதலாவது அமத்சியாவின் துவக்கம் என்ற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். 1-2 வசனங்களே நம்ம வாசிக்கலாம். நம்ம இதில் வந்து அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குற அமத்சியா ராஜா வந்து 25 வயதில் ராஜாவாகி 29 ஆண்டுகள் வந்து எருசலேமில் அவர் என்ன பண்ணார், அரசாளுகிறார். 2ஆம் வசனத்தை கர்த்தரின் பார்க்க செம்மையானது செய்தான், ஆனாலும் முழு மனதோடு செய்யவில்லை. ஆமென். அதாவது செய்கிறாரு, ஆனால் முழு மனசோடு செய்யலை. ஆமென். செய்வது என்ன ஒரு கடமை. ஒருவேளை நம்ம இந்த எருசலேம் நகரத்தானா இவரும் ஒரு யூதஸ்திரியாக இருந்திருக்கோம். எவ்வளோதானால் அவங்களும் ஆண்டவர் வளர்ப்பில் சின்ன வயசுலேருந்து அப்பாவுடைய ஃபுட் ஸ்டெப், அப்பாவுடைய ஃபாலோவர்ஸ் சின்ன வயசுலேருந்து. இப்போ ஏன்னா ராஜாக்கள் வந்து எல்லாத்தையும் நடவடிக்கை எழுதி வச்சுருவாங்க. இப்போ ராஜா வந்து எங்கள் அப்பா வந்து என்னது ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சார், நம்மளும் செய்யணும். அப்பா செஞ்சுருக்கா நம்ம செய்கிறோம், ஆண்டவர் செய்யிருக்க நம்ம செய்யல. ஒருவேளை கடமைக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் பண்ணிடுறேன்னு தெரில. ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். கர்த்தர் என்ன பண்ணார், இருதயத்தை பார்க்குற தேவன். ஆண்டவர் உள்ளே பார்த்தா இவன் ஆண்டவர் செய்கிறான்ப்பா, ஆனால் என்ன செய்யலை, முழு மனதோடு நாம் செய்யவில்லை. ஆமென். ஆனால் அப்போ இன்றைக்கி ஆண்டவர் இந்த காரியத்தில் நம்மளுக்கு என்ன சொல்கிறார், நாம் கூட கர்த்தரை பின்பற்றுகிறோம், கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், கர்த்தரை நாம் முழு மனம் சேவிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்குறார். மகளே, நீ எதற்காக என்னை தேடி வருகிறாய்? மகனே, நீ எந்த நோக்கத்துக்காக கிறிஸ்துவை தேடி வருகிறாய்? ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ரட்சிக்கப்படுகிறார் அநேக பேர், எனக்கு இந்த தேவை கிடைச்சா போதும் ஆண்டவர், நான் தேவை, இந்த தேவை கிடைக்கலன்னா அப்போ ஆண்டவர் இல்லைங்க நான் சொல்கிறேங்கன்னு சொல்லிவிடுங்க. அவருடைய அப்போ நோக்கம் வந்து என்ன, கர்த்தரை முழுவதுமாக பின்பற்றவில்லை. கர்த்தர் முழுவதுனா வாழ்விலும் தாழ்விலும் சுகவீனத்திலும் எந்த சூழ்நிலையும் நான் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நான் நம்புவேன் என்று தான் முழு மனதோடு பண்ணுவேன். அப்போ நம்ம கூட ஆண்டவரை தேடுகிற ஒரு நோக்கம், ஒரு காரியம் என்னவாக இருக்க வேண்டும், நான் கர்த்தரை முழு இதயத்தோடு நான் சேவிப்பேன். ஆமென். என்னுடைய நன்மைக்காக மாத்திரம் அல்ல,
என்னுடைய சுய நன்மைகளுக்காக மட்டுமல்ல, ஆமென், நான் தேவனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் அனைத்து ஜனங்களுக்காக தேவனை நான் முழுமடும் தேடும்போது தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அடுத்தபடியாக 3-4 வசனங்களை நான் படிக்கலாம். இது அமத்சியாவின் கீழ்ப்படிதல் குறித்து ஒரு காரியம் பார்க்கணும். இதில் நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய தகப்பனை கொண்டது என்ன பண்ண, இவர் பழி வாங்குகிற ஒரு செயல். ஆமென். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆதியாகமத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு, அவனுடைய ரத்த பழிக்காக நான் என்ன பண்ணுவேன், பழி வாங்குவேன் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாரு. என்ன அவங்கள யார் கொண்டாங்களோ அதை என்ன பண்ணுற இவரும் கொள்கிறாரு. ஆனாலும் பிறகு பார்த்திங்கன்னா மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை அவர் நினைவு கூறுகிறார். உபாகமம் 24:16 இருக்கும். ஏன்னா நீ அவனுடைய தலைமுறை அவனை கொல்ல வேண்டும், ஆனால் என்ன பண்ண, அவனுடைய தலைமுறையை நீ என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறார், அவர் கீழ்ப்படுகிறார் இருக்கிறார். ஆமாம், என்ன ஒரு பார்ஷியல் ஒபீடியன்ஸ், பரவாயில்ல வசனத்தை சொல்லியிருக்கு, வசனத்தை கேட்போம்னா ஆண்டவர் இது சொல்லியிருந்தால் நம்ம ஏன் முழுதுமாக நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை நாம் அவர் என்ன பண்ணுகிறாரு, செய்கிறலாம் இருக்கிறார். அடுத்த ஒரு பகுதியாக நம்ம வாசிக்க போகிறோம். 5-8 வரைக்கும் வாசிக்கிறோம். போர் ஏற்பாடுகள் என்ற காரியத்தை பார்க்க போகிறோம். இதில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த அமத்சியா என்ன பண்ணுறான், 5ஆம் வசனம், தன்னுடைய சுய பலத்தை பார்க்குறான். தாவீதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய போர் வீர மக்களை நீ கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஏன், இது உன் சுய பலத்தால் போரில் வெற்றி பெற முடியாது, நான் உன்னோடு இருப்பதால் தான் உனக்கு போரில் வெற்றின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட சுய பலத்தை ஆராய்ந்து பார்க்குறார். நம்மளாண்ட எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க, எதிரில் எத்தனை வீரர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாரு, அதை ஆராய்ந்து பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வசனத்தில், அதாவது இஸ்ரவேலுடைய 1,00,000 பேர் என்ன பண்ண இவர் கூலிக்கு வாங்குறாரு. என்னென்னா அவங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், இப்போ நம்ம லேபர் காசு கொடுக்குறோங்களே, காசு கொடுத்து என்ன பண்ணோம், வேலை செஞ்சோம். அதுபோல் அந்த காலகட்டத்தில் போர் வீரர்களே வாங்கலாம் காசு கூலிக்காக. நீங்கள் எனக்கு சண்டை போடுங்க, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு சரியான கூலி தரேன். இவன் அடுத்த வருஷம் ஏதோமுடைய நாட்டுக்கிட்ட சண்டை போகிறதுக்காக இவன் தன்னுடைய பலத்தை தான் முழுவதுமாக நம்புகிறான். நம்மளாண்ட அதிகம் பலம் இருந்தால் என்னது அதிக ஈஸியாக வெற்றி பெறலாம், கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சுய பலத்தை நம்புகிறான். ஆமென். ஆனாலும் 7ஆம் வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய பெயர் குறிப்பிடவில்லை, ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மகனே நீ அதை செய்யாதே என்று காரியத்தை உணர்கிறார். ஏன் 7ஆம் வசனம் சொல்கிறாரு, மகனை இஸ்ரவேல் ராஜா செய்யாமல் உன் கூட வரலாகாது, ஏன்னா சகல புத்திர இஸ்ரவேலருடன் கர்த்தர் இருக்கவில்லை. ஆமென். அதோட இல்லையா ஆண்டவர் வசனம் சொல்லியிருப்பார், மகனே நீ என்ன துன்மார்க்கம் இருக்கிறதுல நிற்காத, பாவிகள் நடக்கிறது நடக்காத, நான் உன் கூட இருக்க, நீ தனியாக என்ன பண்ண, நீ அதுலேருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ என்ன சொல்கிறார், ஏப்பா இஸ்ரவேல் மேலே ஆண்டவர் முன்னாடி ஏன்னா யூதா மேலே தாவீது சந்ததியில் ஓரளவுக்கு யோசபாத்து அவங்கெல்லாம் அபியாலாம் நல்ல ஒரு ராஜாக்கள் இருந்ததால் கர்த்தருடைய இரக்கம் பெற்றினே வராங்க. ஆனால் சமாரியாவில் என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பத்திலே விக்கிரக காரியங்களை செய்ததால் கர்த்தர் ஆரம்பத்தில் அவன் கைவிட்டப்பட சொன்னல. கர்த்தர் இஸ்ரவேல் மேலே கடும் கோபமாக இருக்கிறார். அப்படின்னா பண்ணுறார், எப்பா நீ கோபமாக இருக்கிற ஒரு பர்சனை கூட்டுட்டு நீ போர் செய்யாத. ஆண்டவர் உன் மேலேயும் கோபம் பண்ணுவார்ல. நம்மளே பார்க்குறோம், ஒரு சிலர் நம்ம பெற்றோர்கள் ஒரு உலக பிரகாரமான ஒரு மோசமான ஒரு கெட்ட நண்பர்களை நம்ம வீட்டுக்கு திடீர்னு நோய்ச்சிட்டு வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, டீ அவனெல்லாம் ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு வர, அவனை கூட சேராதன்னு எத்தனை, ஏன் நம்ம கரெக்டாக இருந்தாலும் அது போல் பிள்ளைகள் நம்ம சேரும்போது தன் தாய் தகம்புக்குன்னு அது ஒரு எமோஷனலாக, ஏன் அவங்கள கூட சேர்ற, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த பையன் கெட்ட பையன் சேராது, ஏன் அவங்களோட சேர்ந்தால் நீயும் கெட்டு போய்டுவேன், அதனுடைய தண்டனைகள்லாம் போகிறோம் உனக்கும் வரும். ஒரு வேளை காவல்துறையில் ஏதாவது என்ன பண்ணிட்டா, நீ ஒன்றும் செய்யதான்ப்பா, நீ நல்லவன் தான், ஆனால் உன் கூட இருந்ததால் உனக்கும் அந்த தண்டனை வரும். அப்போ அது போல் தான் இந்த தீர்க்கதரிசி மூலமாக யூதா ராஜாவுக்கு சொல்கிறார், எப்பா இஸ்ரவேலை கூட சேராத, ஆண்டோட கோபம் அமலுக்குது, நீ அவனை சேர்த்தா உனக்கும் அந்த காரியம் என்று ஒரு எச்சரிப்பை செய்கிறார். போகிறதுனா நீ மட்டும் போ, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு. அதுக்கு அவர் என்ன செய்கிறார் நம்ம பார்க்குறோம். 9ஆம் வசனத்தை படிக்கலாம், 9-13 வரைக்கும் படிக்கலாம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தீர்க்கதரிசி யாருடைய நன்மைக்கு சொல்கிறாரு, அவருடைய நன்மைக்கு சொல்கிறாரு, யூதாவுடைய நன்மைக்கு தான் சொல்கிறப்பா நீ பண்ணாதன். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, சரி நான் கீழ்ப்படுகிறேன், ஏன்னா இவங்க டீல் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாரா இல்லை முன்னாடியே ப்ரீபெய்டு பண்ணிட்டாரா தெரில, என்ன காசு அப்பா நான் 6,00,000 போர் வீரர்களுக்கு நான் 100 தாளந்து என்ன பண்ணிட்டேன், காசு உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா அது வேஸ்ட் ஆகிடும்ல. ஒன்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், நம்ம ஒரு கட்டுறதுக்கு திரும்ப கேட்டால் என்ன பண்ணுவாங்க, இப்போ அட்வான்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம், அப்போ அந்த காசு வேஸ்ட். இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட ஆண்டவர் இவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா, ஆனால் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படிதலுக்கு விலை பேசுகிறார். ஆமென்.
நான் இப்படி கீழ்ப்படிஞ்சா அவருக்கு ஆண்டவர் என்ன தருவார்? ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய கிருபை தான். ஆமென். அப்போ அந்த கீழ்ப்படியில் இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுற, தீர்க்கதரிசி ஞானமாக பேசுகிறான். சரிப்பா, நீ ஆண்டவர் கீழ்ப்படிப்பா, உனக்கு இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணுற, முழு மனதோடு நீ கீழ்ப்படி, உனக்கு பெரிய ஆசீர்வாதம் தெரிந்து. இவர் ஒருவேளை ஒரு சில வேதாரை சொல்கிறாங்க, இவர் சொன்னார் அந்த வார்த்தை அவருக்கு உள்ளே போயிருக்கும் போல, என்ன இதோட ஆண்டவர் உனக்கு அதிகமாக தருவார். ஆமென். அப்போ என்ன, இவன் ஊழியக்காருக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணம் இல்லை, ஊழியக்காரர் சொல்கிறத கீழ்ப்படுகின்ற எண்ணம் இல்லை, அதை காட்டிலும் தனக்கு என்ன நன்மை வரும், நான் எப்படி வாழ்க்கையில் இன்னும் செட்டில் ஆகலாம், நான் எப்படி எனக்கு இது எப்படி பர்சனலாக இன்னும் நன்மை பெறும் என்ற நோக்கத்தில் தான் ஒருவேளை அதிகமாக தரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அதிகமாக கொடுப்பார் என்று ஒருவேளை அந்த பார்ஷியல் ஒபீடியன்ஸில் பாதி கீழ்ப்படுதலாம் பண்ணார். சரின்னு ஒத்துக்கிறார். ஒத்து என்ன பண்ணார், இஸ்ரவேல் மக்களை திரும்பவும் அனுப்பிடுறார். அந்த 10ஆம் வசனம் பார்த்தா இஸ்ரவேல் மக்கள் திரும்ப என்ன பண்ண போயிடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்களா, கோபத்தோடு போகிறாங்க. இது ஏன் ஒருவேளை அந்த கோபத்தோடு அவர்கள் போனாருன்னா, ஒருவேளை அந்த காலகட்டத்தில் ஒரு டீலிங் இருக்குமா, நான் உங்களுக்கு கூலி நான் கொடுத்துட்றேன், கூலி கொடுத்து நீங்கள் கொள்ளையிட்ட பொருட்கள், இப்போ ஒரு நாட்டை போய் ஜெயிக்கிறோன்னா நிறைய தங்கம் பொண்ணெலாம் கொள்ளையிட்டதில் பர்சன்டேஜ் விஷயத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணோம், இன்னும் ஒரு கெயின் கிடச்சிருக்கலாம். சண்டைக்கு போகிறோம், நான் உங்களுக்கு கூலி கொடுத்துறேன்ப்பா, எனக்கு கூலி கொடுத்தா நீ பாதி நான் பாதி, ஒரு சில என்ன பண்ண டீலிங் இருக்கலாம். அதனால் அந்த இஸ்ரேல் மக்கள் முன்னாடி கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் இதை நம்பி இருக்கலாம், ஒருவேளை நம்ம இன்றைக்கி போருக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஜெயிச்சிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு காசு கிடைக்குமே, நம்மளுக்கு கொஞ்சம் கொள்ளையர்கள் பொருள் கிடைக்குமே. ஆனால் அந்த கொள்ளை பொருள் இல்லைன்னு சொன்னதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோபத்தோடு போகிறாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவர் முதல் படி வச்சுட்டார், வச்ச பிறகு என்னது கர்த்தருடைய ஆலோசனை வருது வேண்டான்னு. இப்போ அந்த 2 கட்டான நிலைமைன்னு சொல்லுவாங்கள்ல, சரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் வச்சுருக்கிறோம், இப்பயே பின்னாடி வந்துட்டா ஒருவேளை அவங்க கோவப்படுறோம் படலாம், ஆனால் இவன் என்ன பண்ண, உயிர் காக்கப்படும், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஐயோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சுட்டேனே, இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ஏதோ சொன்னோம். ஒரு வேளை நம்ம சூழ்நிலை பற்றி அவன் 2ஆவது ஸ்டெப்பை அவன் வச்சுருந்தான்னா அது கண்டிப்பாக இவனுடைய உயிருக்கே மிக ஆபத்தாக தான் இருக்குது. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையோட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுப்போம், தெரியாது நம்ம சுயத்தில் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்துருவோம். எடுத்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை ப்ராம்ப்டிங் ஸ்ட்ராங்காக வரும், மகனே இதை வேண்டாம், உனக்கு இதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைக்கு பார்த்து ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இந்த சின்ன ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டேனே, இதை பின்வாங்கிட்டா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம தயக்கமாக நம்ம ஒப்புக்கொண்டால் இன்னும் அது அதிக பேரிழப்பு தான் நேரிடும். ஆமென். ஒருவேளை ஆமாப்பா நான் தெரியாமல் கால் வச்ச பிறகு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ அதாவது சாதாரணமாக ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல முடிவுகளாக இருக்கலாம், ஒரு காரியத்தில் ஒரு ஃபேமிலி தீர்மானம் இருக்கலாம், சின்ன விஷயத்தை நம்ம எடுத்த பிறகு அந்த விஷயத்தில் ஒரு சமாதானமே இருக்காது. ஆண்டவர் வேத வசனங்களை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பார், மகனே இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. சரி ஆண்டவர் உணர்த்தும் போதே ஒருவேளை ஆமாப்பா சரிப்பா, இப்போ நான் சின்னதாக எழுந்தாலும் சின்னதாக தான் எழுப்பேன், ஒருவேளை கோவப்பட்டுட்டோம், ஆனால் உங்கள் சித்தத்துக்கு நான் நிறைவேற்ற நம்ம கீழ்ப்படுதலோடு வந்தோமானால் கர்த்தர் அதுக்கு பிறகு நம்ம ஜீவனை நம்மளுக்கு காப்பாற்றி கொடுப்பாமே. அல்லேலூயா. அப்போ இவங்க சொல்கிறேன், இவங்க கோபத்தோடு போகிறவங்கள போட்டோம், ஆனால் இல்லை நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறேன், நான் உட்படுத்தி கொள்ளுகிறேன் என்று கீழ்ப்படுகிறார். இதோடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 11லேருந்து 13 வரைக்கும் நம்ம படிக்கலாம். இதில் எந்த நாட்டுக்குன்னா சேயீர் நாடு பள்ளத்தாக்குன்னு பார்க்குறோம். சேயீர் நாடுன்னா அதுதான் ஏதோம் நாடு. ஆமேன். ஏதோம் நாடுன்னா என்ன, அதுதான் ஏசாவை குறிக்கிறது. ஆமேன். நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அவனுக்கு ஏசாவுக்கு ஏதோம் என்று போய்ட்டு அந்த மலை நாட்டில் என்ன பண்ணுறான், தஞ்சம் பண்ணிட்டான். இதுவும் ஒரு சில சகோதரர் தான். மோசே சொல்லும்போது சொல்லுன்னா ஏதோமோட நீ சண்டைக்கு போகாத செய்யணும், ஏதோ ஒரு சகோதரர் முறை. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், தன் சகோதரர் கூட ஒரு சண்டை போட்டு ஒரு மிக மோசமான சூழ்நிலை. இவன் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா இவனுக்கு ஒரு காரியத்தில் வெற்றி பெறுகிறார்கள், ஓரளவு வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் இவன் என்ன பண்ணால் மிகுந்த அதாவது வக்கிரமாக இன்னும் அதிக கோபத்துடன் செயல்படும். ஏன்னா அவங்க போரில் வெற்றி பெறலாம், ஆனால் ஒரு மலை மேலே நிற்க வச்சு அவங்களை தள்ளுறதுலாம் ஒரு வக்கரமான ஒரு செயல், இன்னும் அதிக கோபதான ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் போரில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவள் போர் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரணும். ஆமாம், வீட்டுக்கு வரவே இல்லை, அவங்களை எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இவங்களாம் இன்னும் அதிக ஆசை, பேராசை. சரி போகிற வழியில் எதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு போகிற வழியில் இருக்கிற ஒரு பட்டணத்தை முறியடித்து 3000 பேர் முடிச்சு அதுலேயும் என்ன பண்ணுறாங்க, அவன் கொள்ளையடித்து கொண்டு வருகிறான். அப்போ இது எல்லாமே சொன்ன ஒரே வார்த்தையில் அடங்குது. எது சொல்லுங்கள், அவன் அமர்ச்சியா கர்த்தருக்கு முழு மனதாக ஆண்டவரை தேடவில்லை. ஏன்
எதில் தனக்கு லாபம் கிடைக்கும், தனக்கு எது ஃபேவராக இருக்குமோ அந்த வழிகளை, தனக்கு எந்த வழி பிரயோஜனமாக இருக்கும் அந்த வழிகளை ஏற்படுதல் மட்டுமே அவன் தீர்மானம் உள்ளவனாக இருந்தான். ஆமென். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவன் என்ன பண்ணுகிறாரு, விழுகிற சூழ்நிலை. ஆமென். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் விழுவது உடனடியாக ஒரே அடியில் ஒரே நேரத்தில் விழுவதில்லை. பல வார்னிங் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். பல சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன காரியங்கள் என்ன பண்ணும், செஞ்சுக்கிட்டே இருக்க தான் ஒரு நாள் அது பெரிய பாவமாக உருவெடுக்க போகிறது. ஆமென். இப்போ அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமத்சியா என்ன பண்ண, இப்போல்லாம் எமோஷனலான பேராசைன்னு பார்த்தோம், வக்கரமான அதிகமான கோபம்னு பார்த்தோம், கீழ்ப்படி ஆமைன்னு பார்த்தோம். கீழ்ப்படியதுக்கு என்ன விலைன்னு கேட்குறோம். அப்படியே மட்டும் சின்ன சின்ன காரியங்களை கொடுத்து பார்க்குறோம். இந்த சிறிய காரியங்கள் இப்போ எத்தனை அதிகமான பாவத்தை கொண்டு போகுது பாருங்கள். 14 வரைக்கும் வாசிக்கலாம். 14 to 16 இதில் நம்ம பார்க்குறோம். அவன் என்ன பண்ணான், சின்ன சின்ன ஆண்டவருக்கு ஒரு டாலரேட் பண்ணுற மாதிரி பாவங்கள், சரி பாவம் வர ஆசைப்படுறான்னு. ஆனால் இப்போ அந்த சின்ன பாவங்கள்லாம் இப்போ செய்ய பெரிய பாவம். என்ன பாவம், அந்த எந்த தெய்வங்கள் இருப்பாங்க, ஏதோ முறை தெய்வங்களை அவன் தான் முன்பாக பணிந்து தூபம் காட்டினான். ஆமென். இவனுக்கு எந்த அளவுக்கு மயங்க இருக்கு பாருங்கள். இப்போது 2 ஏதோமுக்கும் யூதாக்கும் சண்டை. இதில் யார் தோத்தது? ஏதோம் தான் தோத்தாங்க. ஆமென். யார் ஜெயிச்சது? யூதா தான் ஜெயிச்சது. ஜெயித்த கடவுள் பெரியவங்களா இல்லை தோத்த கடவுள் பெருசா? ஜெயிச்ச கடவுள் தான் ஆண்டவர் வைப்பார். ஆனால் இது கூட அவன் மூளைக்கு எட்டவில்லை. ஐயோ, நம்ம தானே ஏதோமுக்கு போர் போனோம், நம்ம தானே ஜெயித்தோம், அப்போது அந்த தெய்வங்கள் அவங்கள காப்பாற்றலையே, அப்போ அந்த தெய்வங்களை நம்ம ஏன் வணங்கணும்? ஏதோம் தெய்வம் காப்பாற்றல, ஏதோம் முறியடிக்கப்பட்டாச்சு, இப்போ சிறைப்பிடிக்கப்பட்டாச்சு, அந்த தெய்வத்தை என்று வணங்குறவங்க கூட அவனுக்கு கண்கள் மறைக்கப்பட்டது. ஆமென். அப்படியாப்பட்ட ஏன்னா இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மிக பிடிக்காதமான 2 பாவம், அதிகமான வெறுக்கிற பாவம். ஒன்று விபச்சாரம், ஒன்று விக்கிரக ஆராதனை. ஆமென். ஏன்? ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரே மெய்யான தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரை தெய்வமாக விட்டு விக்கிரகத்தை வணங்குவது ஒரு மிக பெரியதான ஒரு காரியமாக இருக்கும். அவன் அந்த பாவங்களை என்ன பண்ணுறான், இஸ்ரவேலில் அதற்கும் அவன் தூபம் காட்டி விட்டான். இதில் பார்த்தீங்கன்னா 15-14 பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு எத்தனை ஊழியக்காரங்களும் கொடுக்குறாரு பாருங்களேன். ஆண்டவர் தான், ஏன்னா இவன் தப்பு தான் பண்ணுறான், இருந்தாலும் நான் ஆண்டோட பிள்ளைகளுமாக ஒரு ஆலோசனை, மகனே இதை நீ செய்ய வேண்டும், ஏன் இதை செய்கிற, இதை செய்யாத, இதை செய்யாத என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்போதும் என்ன பண்ணுறாரு, ஆலோசனை இருக்கிறார். அப்போ தான் 15 வசனம் சொல்கிறார், எப்பா நீ ஏன்பா அவசியம் இல்லை கோபம் உண்டாரு, நீ ஏன் இதை செய்கிற, அந்த தெய்வங்களை நீ அந்த சொல்கிறார் பாருங்க, அவங்க தங்கள் ஜனத்தை தப்பிக்காத ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த 16 இவன் என்ன உத்தரவு சொல்கிற பாருங்க, நீ யார் எனக்கு ஆலோசனை கர்த்தரா? ஆமென். ஆனால் உனக்கு கவுன்சிலர், நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஏன் இது இவருக்கு ஃபேவராக இருந்தால் இவர் கேட்டுப்பார். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னா, உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னா என்ன பண்ண, ஓகே உங்கள் ஆலோசனை சரி. ஏன்னா முன்னாடி என்ன சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி வந்தார், அவரோட ஆலோசனை எப்படி இருந்தது, இதை விட உனக்கு ஆண்டவர் அதிகமாக தருவார், அந்த ஆலோசனை கேட்டுக்கிட்டார். ஆனால் இந்த ஆலோசனை ஏன்பா தப்பு பண்ணுற, ஆண்டவர் தண்டிப்பார் சொன்னவனே ஊழியக்காரர் திரும்ப கேள்விக்கிறார், நீ நான் உனக்கு அந்தமேன். இன்றைய உலகத்திலும் அப்படி தான் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் என்ன விசுவாசிகள் ஒரு சில சபையில் ஒரு சில காரியங்கள் என்ன, எந்த ஊழியக்காரர்கள் நல்லா ஆசீர்வாதமாக பேசுகிறாங்களோ அவங்கள போயிடலாம். எந்த ஊழியக்காரர்கள் சத்தியத்தை கடிஞ்சு சொல்கிறாங்களோப்பா அவங்க சபைக்கெலாம் போகக்கூடாது, எப்பயும் என்ன பண்ணிடுறாரு, தீட்டிக்கிட்டே இருக்கார். இல்லை தெய்வச்சனமே, ஆமேன். தகப்பன் சிச்சாத புத்திரன் உண்டு. ஆமேன். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுக்காக தான் நம்மளை சிச்சித்து, நம்மளை போதித்து, நம்மளை கண்டித்து, நம்மளை வழி நடத்துகிறார் இருக்கிறார். ஆமேன். அப்போ நம்முடைய ஆலோசனைகள் ஒரு சில நேரத்தில் இப்போ நம்மளுடைய பாஸ் நடப்புகிற அநேக ஆலோசனைகள் சபையில் என்ன வரும், அவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் அந்த ஆலோசனை ஊழியக்காரர் கேட்டுப்பாங்க. அப்படி ஃபேவராக இல்லைன்னா ஜோசியம் குறி பார்த்தல் போல் என்ன, சரி நம்ம வேறு பாஸ்டரான போய் தங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டாங்க, நான் இந்த முடிவு தான், இதை தான் செய்ய வேண்டும் என்று. சரி இந்த பாஸ்டர் சரியாக ஜெபம் பண்ணல, என்ன பண்ண வேறு பாஸ்டரான ஜெபம், இந்த பாஸ்டர் இவங்க கூட சரியாக ஜெபம் பண்ணல, இருங்க வேறு ஏதாவது பாஸ்டர் ஒன்றும் வரல. ஏன் எங்கே போனாலும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமேன். கர்த்தருடைய சத்தியம் தான். தேவன் நம்மை உணர்த்தும் போது நாம் என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் நான் காரிசிக்கிறேன். ஆனாலும் இந்த தீர்க்கதரிசி அவருக்கு பயப்படல. என்னென்னா சொல்லுப்பா, நீ கர்த்தருக்கு விரோதமான பாவம் விக்கிரக ஆராதனை செஞ்சதால் கர்த்தர் உன்னை அந்நிய கையில் ஒப்பு கொடுப்பார், அது உனக்கு தீங்கை தான் விளைவிக்கணும். ஆமேன். அப்போ நம்ம கூட நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், நாம் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். ஆமேன்.
நம்ம ஒன்று வெறும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உயர்த்துவார், நீங்கள் வீடு கட்டுவீர்கள், நீங்கள் பெரிய பணக்காரர்களுக்கு செழுமை என்றதில்லை. நாம் சத்தியத்தினை பாவம் பண்ணால் தேவன் தண்டிக்கிறவராக இருக்கிறார். தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் பற்றி எரிகிறதா இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ண, ஆண்டவருக்கு கண்டிப்பாக இந்த பாவங்களுக்கு அவர் என்ன பண்ணார், சரி கட்டார் என்ற ஒரு சத்தியத்தையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நாம் இன்றைக்கி நம்ம ஊழியக்காரர்கள் இருக்கிறோமே. அடுத்தபடியாக இதோட விளைவு நம்ம இப்போ அடுத்த ஒரு காரியத்துக்கு ஒரு நேராக போக போகிறார். 17 - 20 வரைக்கும் நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். இது நம்ம ஆரம்பத்தில் பார்க்குறோம். இவருக்கு என்ன பண்ண, கொஞ்சம் ஆரம்பத்தில் பெருமை. முன்னாடி நம்ம இப்போ பொருளை எத்தனை பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறவங்க, பொருளாசை பண்ணால், கோபம் பண்ணால், விக்கிரகாராதனை பண்ணால், இப்போ பெருமை மேட்டிமை என்ற காரிய தவறான பாவத்தையும் செய்கிறேன். பக்கத்தில் இருக்க ஒரு நாடு இவனை அடிச்சிட்ட பிறகு இவன் ஜெயிச்ச பிறகு ஒரே பெருமை. சரி வேறு யாரா என்ன பண்ணும், வேறு யார் சண்டைக்கு இருக்கிறா, வீண் சண்டை என்ன பண்ணும். அக்கா பார்த்தா பக்கத்தில் தன்னோட சகோதரன் 2 பிரிவாக பிரிஞ்சாங்களா, யூதாவும் இஸ்ரேலும். இஸ்ரேல் என்பது ஒரே யாக்கோபுக்கு பிறந்த சகோதரர் தான். ஆனால் இவன் என்ன பண்ண, கர்வம் கொண்டது, நான் ஏதோ ஜெயிச்சிட்டேன், அடுத்தது யாரை ஜெயிக்க போகிறேன், நான் இஸ்ரேவேலுக்கே போராடி ஜெயிக்க போகிறேன். அதுக்கு அந்த ராஜா அருமையான என்னது சாமர்த்தியத்தை பார்ப்பவா, நம்ம யார் பெரியவன்னு பார்த்துக்கலாம். இது தேவையில்லாத ஒரு சண்டை. ஏன் மேட்டுமை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று அப்படியே ஒரு காரியம் தேவைப்படும் போது நம் காரியத்தை செய்யலாம். ஆனால் நாம் வீண் பெருமைக்காக செய்யும்போது தேவன் என்னது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். வேதத்தை பார்க்குறோம். அதற்கு அந்த 18ஆம் வசனத்தில் இதில் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ராஜா பேரும் யோவாஸ் என்று தான் குறிப்பிடப்படுது. அது முன்னாடி பார்த்த ராஜா அவர் இருந்தாங்க. ஏன்னா இது இஸ்ரேல் ராஜாவுடைய யோவாஸ். அவர் ஒரு சரியான ஒரு அதாவது ஓமையை போல் சொல்லுகிறார். எப்போ காட்டில் ஒரு சின்ன செடி இருந்தது, அந்த சின்ன செடி யாருக்கு மகளை எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னா, ஒரு பெரிய கேதுர் மரம்னா இப்போ நம்முடைய நடைமுறைக்கு ஒரு பெரிய தேக்கு மரம், பெரிய ஒரு ஆலமரம் வச்சுக்கலாங்க. அவங்களுடைய மகன் ஆலமரத்தின் மரமாக என்ன மகளை பிறந்த மரமாக இருக்கும், அதுவும் ஆலமரமாக தான் இருக்கணும், சில பெரிய மரமாக இருக்கணும். ஆனால் இந்த முச்செடி என்ன பண்ணா, நீயும் நானும் ஒன்று, உன்னுடைய ஸ்டேட்டஸ் ஒன்று, நீ எனக்கு என்ன பண்ண திருமணம் செஞ்சு கூட கேட்டது. ஆனால் அந்த வழியில் காட்டு மிருகம் சும்மா அது போகும்போதே காலில் சிக்குண்டு அது வேறு அறுத்து போய் கீழே வாடி போயிடுச்சு. அது நசுக்கி போட்டதுன்னு சொல்கிறார். அப்போ ஏன்னா இஸ்ரேலில் எத்தனை கோத்திரம் இருக்கிறாங்க, 10 கோத்திரம் இருக்காங்க, பல லட்சம் வீரர்கள் மேபி இருந்திருப்பாங்க. இவர் 2 கோத்திரம் தான். என்ன சேப்பா, நீ பெருமை கொள்ளாத, நீ ஏன் பெருமை கொண்டு பண்ண, கேதுரு மரத்தை பார்த்து நீ ஏன் எனக்கு கூட நீ போட்டிடுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் என்ன பண்ணுறான், கேளாதே போகிறான். அந்த ஆலோசனை என்ன பண்ணலாம், கேட்கல. அதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொன்னான். ஆனால் கடைசி ஒரு சொன்னார், இந்த காரியம் ஏன் நடந்ததா, 20ஆம் வசனத்தை, அவன் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. ஆமென். நம்ம 2-4 வசனம் பார்த்தோம். பலம் உள்ளவனுக்காகவும் பல நச்சவனுக்காகவும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். தன்னோட சுய பலமோ சுய ஞானமோ ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் யார் தீர்மானம் பண்ணுறாங்களோ அவர்கள் வெற்றி தான். ஆமென். கர்த்தர் யார் கூட இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறும். ஆமென். கர்த்தருடைய கரம் எந்த டீமாக இருக்கிறதோ அந்த கரம் வெற்றி பெற்று தான் ஆகும். ஆமென். அப்போ இஸ்ரேலில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க யூதா இஸ்ரேலில் அந்த அளவுக்கு இன்னும் பெரிய இது இல்லை. ஆனாலும் இவங்க சொல்லும்போது நான் கர்த்தராலே இந்த காரியம் நடந்தது. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும், இதில் கர்த்தர் இடைப்படுகிறாரா, ஒருவேளை இது கர்த்தருடைய செயலா, கர்த்தருடைய செயல் அப்போ நம்மளுக்கு சாதகமாக தான் நாம் வெற்றி பெற்றிருப்போமே, கர்த்தருடைய செயல் கர்த்தருடைய கை நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறதா, கர்த்தருடைய நம்மளை யோசித்து பார்க்கும்போது அதில் ஒருவேளை இத்தனை வாய்ப்புகளை என்ன பண்ணிட்டாங்க வீணடித்து, இத்தனை ஆலோசனைகளை ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஆலோசனை எதிர்நாட்டு சொல்கிறாங்க, ஆலோசனை என்ன பண்ணுறாங்க வீணெடுத்து போனதால் கடைசியில் அவனோட முடிவை நம்ம பார்க்க போகிறோம். 21 - 24 வரைக்கும் நான் படிக்கலாம். இதில் என்ன பார்க்குறோம், அந்த கீழ்ப்படியாமையின் அமத்சியாவின் முடிவு. ஆமென். கர்த்தருக்கு விரோதமான செய்த பாவங்களுடைய முடிவு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அவனை என்ன பண்ணிட்டார், இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். இதனால் என்ன சூழ்நிலை பார்க்க அவனும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் தோற்று போகிறார்கள். அதன் பிறகு அவன் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த எல்லா காரியங்களும் என்ன பண்ணுறான், சிறைப்படுத்த போகிறான். ஆமென். ஆக்சுவலி அமசியானா என்ன எபிரேய பதத்தினா யாவே தேவனின் என் பலன் அர்த்தம். ஆமென். யாவே தேவன் என்
அமத்சியா. அமத்சியா என்றால் யாவே. யாவே தேவனுடைய பலன். ஆனால் இந்த பலத்தை இவன் பெயர்க்கேற்ற பலன் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் இவனுடைய கீழ்ப்படியாமனால, இவனுடைய பெருமையினால், இவனுடைய பண ஆசையினால், இவனுடைய காரியங்களால் என்ன பண்ண அவனோட முடிவு மாறுதலாக இப்போ எத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட நம்ம அடுத்த பகுதியில் போக 15 வருடங்கள் என்ன பண்ண ஒரு சிறை கழுதியாக போய் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆமென். அப்போ இதுலேருந்து இந்த பகுதியிலேருந்து ஆண்டவர் என்ன கூறும், நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டு இருக்கிறது சின்ன சின்ன பாவம், இதெல்லாம் ஒரு பாவமா, கீழ்ப்படியாமையே ஒரு பாவமா, பெருமையோ ஒரு பாவமா. நான் பெருமையான உலகத்தில் யாரும் இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்ப்பார். உலகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறோம் இல்லையோ, நம்ம கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தருடைய ஆலயத்தில் செய்கிறோமா, கர்த்தருடைய பணியை செய்கிறோமா, கர்த்தர் நம்மளை இன்னும் விசேஷித்தமாக பார்ப்பார். ஏன்? கர்த்தர் லேவியரில் நமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். தேவன் இஸ்ரவேலை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அமத்சியாவுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை நீங்கள் எத்தனை கொடுத்த பிறகு என்ன பண்ணுற அவனோட சூழ்நிலை கடைசியாக மிகவும் சோகமான சூழ்நிலையாக மாறப்போகுது. அடுத்த கடைசி பகுதி 25, 28 வாசித்து நம்ம முடிக்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ஆலயத்தில் அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, சொந்த 15 வருடங்கள் பிறகு என்ன பண்ணுறாரு, திரும்ப அவருடைய எருசலேமில் வரணும்னு நினச்சாலும் மக்கள் என்ன பண்ணல, விடலை. நீ எங்களை இத்தனை விதம் கஷ்டப்படுத்தி எங்களை சிறைப்படுத்தி விட்டு நீ மட்டும் என்ன ஜீவனோடு இருக்கிற, அவங்களுக்கு எதிர ஒரு உடன்படிக்கை அந்த மக்களே பண்ணுறாங்க. அவன் அதற்கு பயந்து என்ன பண்ணுறான், அருகில் ஆகிஸ் என்ற பட்டணத்துக்கு ஓடி போகிறான். ஆனாலும் அதுலேயும் அவர்களால் துரத்தி விடப்பட்டு அவனை என்ன பண்ணுகிறான்னு கொலை செய்து அவனை மரித்து போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆமென். அப்போ இதிலேருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கருகிறன்னா, ஆண்டவர் நான் கத்தி எடுத்தவனுக்கு ஆண்டவர் நான் பட்டயத்தை உரையில போடு என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர் எனக்கு மனம் திரும்பதுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார். மகனே இதை செய்ப்பா அதை செய்ப்பான். ஆனாலும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, தன்னுடைய விட்டே கொடுக்கல. எனக்கு தன் பெருமை, தன் ஆசீர்வாதம், நான் இந்த சுயம் இருக்கும்போது தேவனால் கூட அவரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவரத்தில் நம்ம ஒப்புக்கூடும். ஆண்டவரே இயேசுப்பா, ஒருவேளை இந்த அமத்சியாவின் குணாதிசயங்கள் எது நம்மளாண்டில் இருக்குதோ அதை நம்ம ஆண்டோட பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம், 15 வசனங்கள் நம்மளும் ஆண்டவர் பேசியிருக்கலாம். ஆண்டவரத்தில் நம்ம அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் சாரி லார்ட், ஆண்டவர் இயேசுப்பா உமக்கு நானுக்கு விரோதமாக செய்த காரியங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் இது பழைய ஏற்பாட்டில் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு தன் பாவங்களை மறைக்க மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டுக்கிறனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறணும். ஆமென். அப்போ இன்றைக்கி நம்ம எந்த நோக்கத்தோடு கர்த்தரை பின்பற்ற போகிறோம்? ஏதோ ஒரு ஆண்டவரை தேடுறோம்பா, நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், நான் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கணும், நான் புதுசாக வந்துட்டேன், இதை தான் இல்லைங்க. கர்த்தரே தெய்வம் என்று நாம் முழு மனதாய் ஆமென் அவனை பின்பற்றும் போது தான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். எழுந்திருந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். ஆண்டவரிடத்தில் அப்படியே நம்ம தாழ்த்துக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற பொருள் ஆசை, எங்களிடத்தில் காணப்படுகிற பேராசை, எங்களிடத்துல பாடுற கோபங்கள், உக்கிரகமான காரியங்கள், ஆண்டவர் உங்களை தவிர வேற ஏதாவது இன்னும் நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தன ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேச்சும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேச்சும் தெய்வமே, துணையாளரே, உமக்கு பிரியமானது எல்லாம் சொல்லமாப்பா. எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே,
உமக்கு பிரியமானதை செய்ய இயேசுவே எனக்கு கற்று தாரும் தெய்வமே. கடைசியாக சொன்னீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேணப்பா, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அப்பா பிதாவே, இது இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா, எங்க கூட நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. சுயமாய் ஒன்று நான் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை என்று. இந்த இடத்துல அமர்சியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் எப்படி ஆண்டவரை உண்மையாக தேடினானா இல்லையா என்று பார்த்தா, அவன் செம்மையானதை செய்தான், ஆனால் முழு மனதோடு அவன் ஆண்டவருக்கு செய்யவில்லை என்று. இந்த நாளையும் நாமும் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கோம். ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நம்ம அநேக காரியங்களை விடுறது கூட நமக்கு மனசே வரமாட்டேங்குது. அதுவும் எனக்கு பிடிக்கும், இதுவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முழு மனதை கொடுக்காதபடிக்கு நம்ம அநேக உலக காரியங்களுக்கு நம்ம நேரத்தையும் நம்ம பலத்தையும் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நானும் எத்தனையோ முறை நான் ஊழியம் தானே செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு முழு மனதை கொடுக்குறேனான்னு பார்த்தா, நான் நிறைய முறை நான் ஆண்டவருக்கு கொடுக்காதபடிக்கு பல காரியங்கள் என்னை இழுத்து கொண்டு போவதை நான் இந்த நாளில் உணர்றேன். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். எத்தனையோ முறை நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நான் செய்திருக்குது ஆண்டவர் இந்த வேலையில் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கா. இந்த நேரத்தில் உங்கள் கையிலையும் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கா. ஏன் நானும் அப்படி தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஏசப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களும் நான் செய்து கொண்டு இருக்கேன்றா. இந்த வேலையில் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக கடந்து அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தேவனுடைய பார்வையில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்றுமில்லை. தேவனுக்கு எல்லாமே அவர் சரியானதான் பார்க்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஐயோ அவங்க செய்கிற மாதிரி தப்புலாம் நான் செய்யலப்பா, நான் ஓரளவுக்கு சின்ன தப்பு தான் பண்ணுறேன். இனி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு வார்னிங்காக எச்சரிக்கையாக சொல்லுகிற, மகனே மகளே, ஒரு தைலத்திற்கு செத்த ஈக்கள் தைலக்க நறுமணத்தை கெட்டு போக செய்யும். நம்ம எடுக்கிற ஒரு சிறிய டிசிஷன்ஸ் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும். ஆண்டவரே நம்மளை உண்மையோடு செய்கிறப்பா, எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை நம்முடைய சுயத்தை சார்ந்திருக்கிறதா? நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை கர்த்தரை பிரியப்படுத்தாமல் அது நம்மை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்குதா? ஒருவேளை தீர்க்கதரிசிகள் சொல்ல சொல்ல ஏதோ நம்ம பார்ஷியலாக கேட்டுக்கலான்ற ஒரு அது அப்புறமாக கீழ்ப்படியலாம் என்று ஒரு காரியத்தை நம்ம விட்டு கொடுக்குறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம திட்டவட்டமாக பேசி கொண்டு இருக்கிறார். அன்பான தேவச்சனமே வேண்டாம். ஆண்டவர் கை நீட்டித்து நம்ம தண்டிக்க பிறகு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுவரை நமக்கு ஒரு கடைசி வார்னிங்காக இருக்கலாம், வாய்ப்பாக இருக்கலாம். ஒருவேளை கர்த்தரிடத்தை நம்ம வாழ்க்கை முழுமையாக நம்ம பிலீவ் பண்ணலாம். ஒருவேளை நம்ம ஆலோசனைகள் நமக்கு ஏற்ற ஆலோசனைகள் மட்டும் கேட்டு நமக்கு வேண்டாத ஆலோசனைகள் ஒரு நம்ம புறம்பா தள்ளி அதெல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்ற சூழ்நிலை இருக்கலாமா? இன்னைக்கு ஆண்டு சமத்தோடு ஒப்பு கொடுத்து முடிந்த ஒரு முழங்கால் படிட்டு முகம் தப்பு விழுந்து, ஆண்டவரே என்னத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பார்ஷியல் ஒபீடியன்ஸ்ப்பா, நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்ன முழுமையாக கீழ்ப்பட தடுத்து கொண்டே இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே நான் உங்க பிரியமா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை திரும்ப நான் விழுந்துடுறப்பா, அந்த அமர்சியா போலப்பா அடிக்கடிக்கு விழுந்துடுறப்பா. நல்லா செய்கிறேன், நல்லா ஊழியம் பண்ணுறேன், நல்லா உமக்காக வைராக்கியமாக இருக்கேன், நல்லா உமக்காக செய்கிறேன்ப்பா.
ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல, சின்ன விஷயத்துல உலக பிரமாணம் விழுந்துடுறப்பா. ஒரு சின்ன பண விஷயமா இருக்கலாம், கண்ணில் ஏதோ இச்சைன்னு பாவமா இருக்கலாம், நம்ம சிந்தையில இருக்கலாம். ஒரு சில பேரை மன்னிக்க சொல்லுவார். இல்ல ஆண்டவரே, அவங்களெல்லாம் இதை மட்டும் என்ன விட்டுருங்கப்பா, நான் மற்றதெல்லாம் செய்கிறேன், வேதம் வாசிக்கிறேன். இல்லை மகனே, அந்த ஒரு பாவம் உன்னை பெரியதாக உன்னை கெடுத்து விடும். நீ அதிக அடுத்த பாவத்தை செய்வதற்கு இதுதான் ஒரு முதல் படி. அமத்சியா சிறிய சிறிய காரியங்களை செய்து கொண்டே வந்தான். ஒரு நாள் அவன் தேவனுக்கு விரோதமான பகிரங்கமான விக்கிர ஆராதனைக்கு தன் சரீரத்தை விற்று போட்டான். இன்னைக்கு நம்ம ஒரு சில பேர், எத்தனை பேர் சின்ன சின்ன பாவத்தில் நம்ம திருப்தியா இருக்கிறோம். வேண்டாம் மகனே, மகளே, பிளீஸ், அது உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போடும். தேவனுடைய கோபத்துக்கு நேராக இன்னைக்கு ஆண்டு சமூகத்துல சாரி கேட்டு விட்டுலம்மா. இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். ஆண்டவர் பிரச்சனை நேரத்துலப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு எடுத்து போடுங்கப்பா. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தலுங்கப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க யாவே நீ தான் என் பலன். அமத்சியா ஆரம்பத்தில் எவ்வளவு நல்லது செய்தானப்பா, ஆனா முடிவுப்பா நினைச்சப்பா. எங்க வாழ்க்கையில நாங்கள் ஆரம்பத்தில் கொண்ட ஆதியில தான் அன்பை விட்டுட்டப்பா. நாங்க திரும்ப எங்க திசை மாறி போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, நாங்க திசை மாறி உங்களை விட்டு போயிடக்கூடாதப்பா. என்றைக்கும் நீர் ஆரம்பத்தில் கொண்ட அதே தரிசனம் எங்களுக்கு வேணாம்ப்பா. ஆரம்பத்தில் கொண்ட அதே பக்தி வேறாக்க எங்களுக்கு வேணாம்ப்பா. ஆரம்பத்தில் கொண்ட அதே விசுவாசங்களை வேணாம்ப்பா. எங்களை உலக காரியங்கள் இழுத்து கொண்டு போகுதப்பா. ஏதோ உலக ஆசைகளை எங்களை இழுத்து கொண்டு போகிறப்பா. ஆனா அதை நரகம் என்று புரிந்து கொள்கிறப்பா. இன்னைக்கு நான் உணர்ந்து கொள்கிறப்பா, அதுவும் சித்தையில புரிஞ்சுக்கிறப்பா. அவையானவரே, இன்னைக்கு நான் புரிஞ்சு கொள்றப்பா, அது உங்க விரோதமான காரியம் புரிஞ்சு கொள்றப்பா. என்னை விட்டு அதை விலக்கி விட்டு காத்தல் ஆண்டவரே நம்ம கேட்கலாமா? உம்மை விட்டு விலகிற காரியம் தூரமா இருப்பதாகப்பா. நாங்கள் உம்மை விட்டு விலக காரியங்கள் தூரமா இருப்பதாகப்பா. எங்களுக்கு கீழ்படுதல் எதுதான் தாங்கப்பா. அப்பா, உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன்ப்பா. உன்னை எத்தனை முறை எங்களுக்கு வார்த்தை கொடுப்பீங்கப்பா. அப்பா, போதும். எத்தனை முறை எங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டே இருக்கீங்களாப்பா. ஆவியானவரே, உங்களை விட்டு கொடுக்குறப்பா, எங்களை விட்டு கொடுத்துறப்பா. ஆண்டவரே, அமத்சியா போல முடி வேண்டாம்ப்பா. ஆதியிலிருந்து அன்பை நாங்கள் விட்டுட்டோமாப்பா. ஆண்டவரே இயேசுவே, எங்களை மன்னிங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. எங்களை வழிகளை நீ சீர்படுத்துங்கப்பா. எனக்கு உலக ஆசீர்வாதமா ஐஸ்வர்யமா பணமா புகழ வேண்டாம்ப்பா. வாழ்க்கையில நீர் போதாப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனை வெற்றிகள் பெற்றதப்பா. நீர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமனையானதப்பா. மனிதன் உலகம் ஆதாயத்தைப்படுத்துகிறான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தான். லாபம் என்ன அப்பா? தன் மனிதன் உலகம் ஆதாயப்படுத்தினான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். அவனுக்கு லாபம் என்ன சொல்லுகிறப்பா? எங்க பாவத்தை முகமா வைக்கிறப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஆவியானவரே, எங்கள் தகப்பனே அப்பா, எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களா அப்பா. ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல அந்த வார்த்தை இன்னைக்கு நாங்கள் கேட்கப்பட்ட வார்த்தைகளா இருக்கலாம்ப்பா. நாங்கள் காதுகளை அப்பா எங்களை மொட்டி போட்டு சரணடைச்சு அப்பா, நாங்கள் அமத்சியா போல இல்லப்பா. எங்களுக்கு ஆண்டவரே, அது எங்களுக்கு பிரியமா அந்த வார்த்தைகளா இருக்கலாம், இல்லை பிரியமில்லாத கூட வார்த்தைகளா இருக்கலாம்ப்பா.
ஆனால் இன்னைக்கு இந்த தேவாலயத்து பலிபீடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் செவிகளை நாங்கள் சாய்க்கிறோம் தகப்பனே. எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எங்கள் வாழ்நாளில் எங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதே எங்கள் முடிவு அப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவனின் திட்டத்தை செய்வதே எங்கள் முடிவு அப்பா. இயேசுவின் நாமத்தை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, நெருக்கமோ, பஞ்சமோ, பசியோ, நாசமோசமோ இவர்கள் எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்கிறார் சொல்லுகிறேன் ஆண்டவரேசப்பா. இயேசுவின் நாமத்திலப்பா உங்களை எங்களை விட்டு இருக்கிற பொல்லாத காரியங்களை நயவஞ்சகமாய் எங்களை விட்டு பிரிக்கிற, நயவஞ்சகமாய் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இயேசுவின் நாமத்தினால் ஊழியத்தை விட்டு பிரிக்கிற தந்திரத்தின் ஆவிகளை நஸ்ரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயிர் தெரிந்த வல்லமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்கு ஆசீர்வாதத்தை திருடுகிற பொல்லாத கிரியைகளின் ஆவிகளை கட்டி நாங்கள் பாதாளத்தை சபித்து கட்டுகிறப்பா. இயேசுவின் உயிர் தெரிந்த வல்லமை இப்போது எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் தந்திரங்கள் அவங்க தெரியாதல் அல்லவே சொன்னீங்களப்பா. இயேசு நாமத்தை தெரியப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக கொடுக்கிற எல்லா பிசாசின் நாச மோச தந்திரங்களை ஆக்கினால் சுட்டறிகிறப்பா. இயேசு நாமத்தில் அக்கினி 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 எங்களுடைய வாழ்க்கை திட்டங்கள் மேல இருக்கிற எங்கள் அழைப்பின் மேல இருக்கிற பிசாசின் தந்திரங்களை இப்பொழுது அக்கினியால் சுட்டறிக்கிறோம். அக்கினியால் சுட்டறிக்கிறப்பா. இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்வது உமக்காகப்பா. எங்கள் ஜீவன உமக்காகப்பா. இயேசு நாமத்தில் அக்கினி 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 இப்போது உயிர் தெரிந்த வல்லமை அக்கினி 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 நாங்கள் இறக்குறப்பா. உயிர் தெரிந்த வல்லமை அப்போது இயேசுவின் நாமத்தினால சரீரத்தை இறங்குவதாக தகப்பனப்பா. பிசாசு சந்திரங்களை இயேசு நாமத்தை முறியடித்து இதோ சாத்தான் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அவன் வல்லமை இழந்து அணுகிற பூமிக்கு தள்ளப்படுகிறான். இயேசுவின் நாமத்துல நீங்க வாழ்க்கையில திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் தகப்பனே. ஜெயங்குள்ளூர் நேவனும் அவனுக்கு நீங்க ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. இயேசு நாங்கள் வீழ்ந்து போகிறது அல்ல, நாங்கள் சாத்தானால் வீழ்ந்து போகிறது அல்லப்பா. நாங்கள் ஜெயம் கொண்டு அவனை மரணமாக தகப்பனே ஜெயத்தை தந்த தேவன் இயேசு நாமத்தை வெற்றி தந்து எங்களை சாட்சி பிறகு நன்றி செலுத்துகிறப்பா. மாறாதுங்க பிரசன்னமும் மாறாத ஆளுகையும் மாறாத கிருபை எங்களை வழி நடத்துறப்பா. நிர்மாத்த உங்க பிரசன்னத்துக்குள்ள வழி நடத்த பலப்படுத்த பெரிய ஆசைங்க இயேசு முழுச நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம வாழ்க்கையில பெரியதான காரியங்களை அமைத்து செய்வாராங்க. ஆமென். ஷாሎም ஷாሎም ஷாሎም. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.